நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நினைவு கூறுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட பிதாக்களுக்கு ஆண்டவர் பண்ணின உடன்படிக்கை தற்காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார். உங்களோட முற்பிதாக்கள் நான் பண்ண உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி புறஜாதியாக இருக்கிற தேசத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லியிருக்கிறாரோ கட்டாயம் அவர் செய்வார். ஒருவர் நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, கீழ்ப்படியாத நிமித்தமாக தான் சில ஆசீர்வாதங்கள் நம்ம நின்று போகும். பேன் பண்ண மாட்டார், நின்று போயிடும், தாமதமாகும். அது காரணம் நம்ம தான். கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருந்தார் என்றால் அந்த திட்டத்தை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றுவார். எப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருந்தால் அதை நிறைவேற்றுவார். இதை உணர்ந்தவங்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை எவ்வளோ பெற்றுக்கோங்க.